வணக்கம் மாணவர்களே, அனைவரும் எப்படி இருக்கீங்க? மாணவர்களே, நேற்று நாம் மிருகங்களின் சுவாச உறுப்புகளை பற்றி தெரிந்து கொண்டோம். இன்று இரு சுவாச உறுப்புகள் அப்படின்ற தலைப்புல பாடத்தை பார்க்க போறோம். வாருங்கள் மாணவர்களே, பாடத்திற்கு செல்வோம். சில விலங்குகள் ஒன்றுக்கும் மேற்பட்ட சுவாச உறுப்புகளை கொண்டுள்ளன. அவற்றை ஈருலக உயிரினங்கள் என அழைப்போம். இவ்வகை விலங்குகள் தரையில் வாழும்போது நுரையீரலையும் நீருக்குள் வாழும்போது ஈரமான தோலையும் பயன்படுத்துகின்றன. மாணவர்களே, படத்தில் என்ன விலங்கை பார்க்கிறீர்கள்? இது தவளை. தவளை எங்கே வாழும் அப்படின்னு தெரியுமா மாணவர்களே? சில நேரங்கள்ல நீங்கள் தவளையை தரையில் பார்க்கலாம். சில நேரங்களில் தவளை நீரிலும் இருக்கும். அதையும் நீங்க பார்த்திருப்பீங்க. சரியா மாணவர்களே? தரையில் இருக்கும் பொழுது இந்த தவளை நுரையீரலை கொண்டு சுவாசிக்கிறது. அதே தவளை நீரில் இருக்கும் போது தன்னுடைய ஈரமான தோலை கொண்டு சுவாசிக்கின்றது. ஆகவே தவளை ஈருலக உயிரி அப்படின்னு சொல்லுவோம். ஏனென்றால் தவளைக்கு 2 சுவாச உறுப்புகள் உள்ளன. சரியா மாணவர்களே? மாணவர்களே, நீங்கள் படத்தில் காணும் இந்த உயிரினத்தின் பெயர் நியூட். நியூட் நீரிலும் வாழும் நிலத்திலும் வாழும் ஒரு உயிரினம். ஆகவே இந்த உயிரினத்தையும் நாம் ஈருலக உயிரி அப்படின்னு சொல்லுவோம். சரியா மாணவர்களே? மாணவர்களே, பாம்பை போன்று காட்சியளிக்கும் இந்த உயிரினத்தின் பெயர் சிசிலியா. மீண்டும் சொல்லுங்க மாணவர்களே, சிசிலியா. சிசிலியா ஈருலக உயிரி. இது நீரிலும் வாழும் நிலத்திலும் வாழும் ஒரு உயிரினம். இதற்கு 2 சுவாச உறுப்புகள் உள்ளன. மாணவர்களே, படத்தில் நீங்கள் காணும் இந்த உயிரினத்தின் பெயர் சாலமண்டர். இது பல்லி வகையை சார்ந்தது. இதற்கும் 2 சுவாச உறுப்புகள் உள்ளன. இது நீரிலும் நிலத்திலும் வாழும் உயிரினமாகும். மாணவர்களே, இன்று நீங்கள் ஈருலக உயிரிகள் பற்றி தெரிந்து கொண்டீங்க. 2 சுவாச உறுப்புகளை கொண்ட உயிரினங்களை தான் ஈருலக உயிரிகள் அப்படின்னு சொல்றோம். சரியா மாணவர்களே? நீங்க என்ன செய்யணும்னா இந்த ஆசிரியர் என்று குறிப்பிட்ட தவளை, நியூட், சிசிலியா, சாலமண்டர் இதை தவிர இந்த மிருகங்களை தவிர வேறு எந்த மிருகங்கள் 2 சுவாச உறுப்புகளை கொண்டுள்ளன என்பதை நீங்கள் கூகுள் வாயிலாக தேடி ஆசிரியருக்கு அனுப்பி வையுங்கள். சரியா மாணவர்களே? மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.